ஹலோ. உங்க எல்லாரையும் இந்த ஆழமான ஆன்மீக அலசலுக்கு அன்போட வரவேற்கிறேன். பல வருஷங்களா நாம ஏதோ ஒரு சடங்கையோ பழக்கத்தையோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னடான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம வழக்கமா பார்க்கிற சிலுவை பாதை அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான விஷயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மற்றும் ஆன்மீக ரகசியத்தை நமக்கு திறந்து காட்ட போகுது. இத வெறும் ஒரு மதச்சடங்கா மட்டும் பார்க்காம நம்மளோட சொந்த ஆன்மீக பயணத்தோட 14 நிலைகளா எப்படி பார்க்கறதுன்னு தான் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். தயாரா? இங்கிருந்து தான் நமக்கான ஒரு பெரிய திறப்பு கிடைக்குது. நம்ம ஆதாரம் 1 கொரிந்தியர் 15:19 அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான வேதவசனத்திலிருந்து தொடங்குது. இதுல இருக்கிற உண்மையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நம்ம நம்பிக்கையோ இல்ல விசுவாசமோ வெறும் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற தற்காலிக ஆறுதலுக்காக மட்டுமே இருந்துச்சுன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லங்க. நிஜமாவே அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. கிறிஸ்துவ நம்பிக்கையோட அடித்தளமே இந்த உலக வாழ்க்கையை தாண்டிய ஒரு நித்திய நம்பிக்கையையும் கிருபையையும் மையமா வச்சதுதான் அப்படிங்கிறத நம்ம ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? சரி, இன்னைக்கு நாம எப்படி பயணிக்க போறோம்னு ஒரு சுருக்கமான வரைபடத்தை பார்த்துடலாம். 1. சிலுவையின் வல்லமை. 2. தனிப்பட்ட அனுபவம். 3. 14 ஆன்மீக நிலைகள். 4. விசுவாச பரீட்சை. அப்புறம் 5. முதல் நிலை மன்னிப்பு. வாங்க உள்ள போகலாம். முதல் பகுதி சிலுவையின் வல்லமை. பொதுவா சிலுவை அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? துன்பமா, வலியா, இல்ல தோல்வியா? இதை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற நம்ம அடிப்படை பார்வையே நம் மூல ஆதாரம் சவால் செய்யுது. சிலுவையை ஒருபோதும் வெறும் துன்பத்தோட அடையாளமா மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது. விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உண்மையான வல்லமை. ஆமாங்க, அதுதான் இறுதி வெற்றியோட அடையாளம். சிலுவை அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றியோட ஒரு புதிய தொடக்கத்தோட அடையாளம். ஆன்மீக உலகத்துல சிலுவை அப்படிங்கிறது ஒரு நிஜமான வல்லமையை சாதிச்சிருக்கு. ஆனா இந்த வல்லமையை நாம் அனுபவிக்கணும்னா அங்க ஒரு நிபந்தனை இருக்கு. அது நமக்கு நாமே மரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம சுயத்தை நாம் அழிக்கணும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா தெரியலாம். ஆனா இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு விதையை நினைச்சு பாருங்களேன். ஒரு விதை இருட்டான மண்ணுக்குள்ள விழுந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு உடஞ்சாதான் அது ஒரு பெரிய மரமா வளர முடியும். சரியா? அதே போலதான் நம்ம ஈகோ அழியும் போதுதான் உண்மையான ஆன்மீக வல்லமையை அங்க பறக்குது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி இப்படி தங்களை ஒப்பு கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உண்மையான பலன் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஆதாரம் தெளிவா சுட்டி காட்டுது. இப்போ பகுதி 2. தனிப்பட்ட அனுபவம். உண்மையான வல்லமையை அடையிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மத சிஸ்டத்தை கண்மூடித்தனமா பின்பற்றுவதோ இல்ல கடமைக்காக சில சடங்குகளை செஞ்சு முடிக்கிறதோ கிடையாது. நிஜமான கிறிஸ்துவத்தோட ஆரம்ப புள்ளி அதுவல்ல. மாறாக தேவனோடு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம், அதாவது ஒரு நேரடியான உறவு இருக்கணும். அதைத்தான் நம்ம ஆதாரம் பர்சனல் என்கவுண்டர் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா குறிப்பிடுது. ஒருத்தர்கிட்ட வெறும் சம்பிரதாயமா பழகிறதுக்கும் அவரோடு ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இது. இதுக்காக நாம நம்ம பழைய மனநிலையை முற்றிலுமா உடைத்தெறியணும். பிரச்சனைகள் வலிகள் வரும்போது பயந்து போய் பாதுகாப்புக்காக வெறும் மதச்சடங்குகள்ல அடைக்கலம் தேடுற அந்த பழைய மனநிலை இனி வேலைக்கே ஆகாதுங்க. தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை தேடி இயேசு எப்படி மறுரூபமானாரோ அதே மாதிரி ஒரு ஆன்மீக மறுரூபத்தை நாமும் அடையணும். மறுரூபம்னா என்ன? வெறும் இந்த உலகத்துல பிழைச்சிக்கிறதுக்கான போராட்டத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக ரீதியா நாம அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடையிறது தான் அந்த மறுரூபம். அதுதான் நமக்கான புதிய மனநிலை. 3ஆம் பகுதி 16 ஆன்மீக நிலைகள். 14. இந்த நம்பர் நிஜமாவே ரொம்ப அற்புதமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புனித ஜான் ஆஃப் தி கிராஸ் போன்ற ஆன்மீக பெரியவர்கள் மனித மனதோட ரகசியங்களை ஆராய்ந்து ஒரு மறைக்கப்பட்ட உளவியல் வரைபடத்தை நமக்கு விட்டுச் சென்றிருக்காங்க. ஆன்மீக வாழ்க்கையில 14 வெவ்வேறு நிலைகள் இருக்குன்னு நம்ம ஆதாரம் ரொம்ப ஆச்சரியமா முன்வைக்குது. இது ஏதோ இன்னைக்கு நேத்து கண்டுபிடிக்கப்பட்டதில்லைங்க. பல காலங்களா ஆன்மீகவாதிகளால உணரப்பட்ட ஒரு ஆழமான ரகசிய பயணம். பாரம்பரியமா தேவாலயங்கள்ல பின்பற்றப்படுற சிலுவை பாதையோட 14 பௌதீக நிலைகளை நம்ம உள்ளத்துல நடக்கிற உளவியல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியோட 14 நிலைகளோட நம்ம ஆதாரம் ரொம்ப அருமையா ஒப்பிடுது. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நாம வெளியில ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போதும் அது உண்மையில நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் உளவியல் போராட்டத்தோட ஒரு உள்நோக்கிய பயணத்தோட கண்ணாடியா இருக்கு. அந்த பௌதிக பயணம் அப்படிங்கிறது நமக்குள்ள நடக்கிற மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடு மட்டும்தான். 4ஆம் பகுதி விசுவாச பரீட்சை. ஆன்மீக பயணத்துல குழப்பம், பயம், வலிகள் வரும்போது நாம ஏன் இவ்ளோ தவிக்கிறோம்? நாம ஏன் இதெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும்? இந்த கேள்விக்கு நம்ம ஆதாரம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பதில சொல்லுது. ஸ்கூல்ல அடுத்த வகுப்புக்கு போகணும்னா நாம இறுதி பரீட்சையை எழுதியே தீரணும் இல்லையா? பரீட்சைக்கு பயந்து ஓடினா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அதே போலதான் ஆன்மீக வாழ்க்கையிலையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற நீங்க அதை எழுதியே தீர வேண்டும். சோதனைகள் அப்படிங்கிறது நம்மள அழிக்கிறதுக்காக இல்ல, நம்மள அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்கான ஒரு விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையில பாஸ் பண்ற 4 வழிகள் இருக்கு. முதலாவதா குழப்பத்தையும் பயத்தையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்க. இரண்டாவதா உடல் வலிய, அதாவது உங்களுக்கான சிலுவையை ஏத்துக்கோங்க.
மூன்றாவதா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, இது ஒரு ஷீட் கோட் மாதிரியே வச்சுக்கலாம். உங்க சூழ்நிலையை எப்பவுமே இயேசுவோட பயணத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அவர் எப்படி இதை எதிர்கொண்டாருன்னு பாருங்க. இறுதியா, உங்க விசுவாசத்தின் மூலமா அந்த பிரச்சனையை ஜெயிங்க. இந்த வழிமுறை தான் பரீட்சையை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கான மாஸ்டர் கீ. இறுதியாக 5ஆம் பகுதி, முதல் நிலை மன்னிப்பு. இந்த முழு பயணத்திலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆனா தவிர்க்கவே முடியாத முதல் படி இதுதான். நீங்க அவங்கள மன்னிக்கணும். நீங்க யாரால காயப்பட்டீங்களோ அவங்கள மன்னிக்காம உங்களால ஆன்மீக பயணத்துல அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது. உங்க மனசுல இருக்கிற கசப்புணர்வு உங்க ஆன்மீக பயணத்தை தடுக்கிற ஒரு பெரிய பூட்டு மாதிரி செயற்படுது. அந்த பூட்டை உடைக்க ஒரே வழி மன்னிக்கிறது மட்டும்தான். இது கஷ்டம்தான், மறுக்கல. ஆனா இதுதான் முதல் படி. நாம முழுமையா மற்றவர்களை மன்னிக்கும்போது ஒரு அளப்பரிய கிருபை வெளிப்படுது. அது என்ன கிருபை? நீங்க ஒருத்தரை மன்னிக்கும்போது பல வருஷங்களா அவங்க மனசை அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை அகற்றினது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உளவியல் பாரம் நீங்கும்போது இருட்டான இடங்கள்லேருந்து வெளியில வர உங்களுக்கு ஒரு புதிய சுதந்திரம் கிடைக்குது. வரப்போற விசுவாச போராட்டங்களை தைரியமா எதிர்கொள்ள இந்த முதல் நிலையான மன்னிப்பு உங்களை உளவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி முழுமையா தயார்படுத்துது. இந்த சிலுவை பாதை அப்படிங்கிறது ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சரித்திரம் மட்டும் இல்லைங்க. அது இன்னைக்கு உங்க வாழ்க்கைய, உங்க மனதை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. உங்க ஆன்மீக பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணணும்னா அதுக்கான விடை உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த நொடியில நீங்க யாரை மன்னிக்க வேண்டியிருக்கு? அந்த மன்னிப்பை வழங்க உங்களுக்கு கிருபை தேவையில்லையா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க ஆன்மீக பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்.